ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். லொக்கேஷனில் வேறு இடத்துல இருக்கேன். என்னோடய கண்ணை பார்த்தாலே தெரியும். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் லைக் 24 hours நான் தூங்கி ஒரு ஒர்க் விஷயமாக அப்படியே ஃபேமிலி அப்படியே போயிட்டு இருக்குது. அண்டு இந்த ஜனநாயகனோட அடுத்த சிங்கிள் ஆக்சுவலாக 4 ரிலீஸ் ஆக போகுது முழு பாடல். அதுக்கான ஒரு ப்ரோமோ வருமா நானும் ஒரு 5 மணிலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2 hours பிஸி ஆகிட்டேன். நெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ப்ரோமோராக ரிலீஸ் பண்ணி டைட்டிலில் ரிலீஸ் பண்ணி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு எதுவுமே நம்ம பேச போகிறது இல்லை. இந்த டீ குடிக்கிறதுல இப்போ வேணாம், டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் போயிடலாம். ஸோ இந்த ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிளுக்கான டைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேரே வரலாறு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், செகண்ட் சிங்கிள் கண்டிப்பாக ஒரு பயங்கர விஷயமாக இருக்க போகுது, ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு பாடலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தவுட் டிலே இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடலாம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. தீம் மியூசிக், வாவ், லிரிக்ஸ் வேறு லெவலு. தீம் மியூசிக் தான் மேட்ரு. ஒரு பேரே வரலாறு, அடித்தாலும் அழியாது. லிரிக்ஸிஸ்ட் விவேக் தான் எழுதியிருக்காரு. தரமான லிரிக்ஸுங்க. ஒரு பேரே வரலாறு, அடித்தாலும் நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அழிய மாட்டார், அவன் தானே ஜனநாயகன். அந்த தீம் மியூசிக் பேஸ் பண்ணி தான் இந்த சாங்கை நினைக்கிறேன். ஸோ டுமாரோ 6:30 PM. அண்ட் பெருசாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த விஷுவல்ஸ் இதில் காட்டலை. நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அப்படின்றது ஒரு புரட்சி பண்ண போகிற மாதிரி தான் இருக்க போகுது. தட்ஸ் ஃபார் ஷியோர், அது 100%. சரி, ஓகே, வீடியோவில் ஒரு குட்டியோட ஒரு ஆஃப் டாப்பிக்கு. ஸோ ரியல் லைஃப்பில் எத்தனை பேர் சீட் கோட் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேங்க. ஒரு 20 நிமிஷம் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா சில விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாப்பில். நான் அதில் 1 மடங்கு காசு போட்டு ஒரு 3 மடங்கு பார்த்தீங்கன்னா எடுக்க முடிஞ்சுது. அண்ட் அந்த விஷயத்தை நீங்களும் பார்க்கணுன்னா அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் பின்னாடி கமெண்ட்டோ இல்லை மேலே ஒரு ஐ பட்டனில் நான் கொடுத்துட்றேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் கூடிய விரைவில் இந்த விஷயத்துக்கான ஒரு டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் தான், விளம்பரமாக மட்டும் பாருங்கள். இதை தயவு செஞ்சு யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஈரோடில் மீட்டிங். ஸோ தளபதி அங்கே போகிறாரு. ஸோ கரெக்டாக அந்த 18ஆம் தேதி ஈரோட்லேயும் மீட்டிங்கு. இங்கே ஒரு பேரே வரலாறு அப்படின்ற ஒரு பாடல் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் வயிறு எரிஞ்சு பஸ்மமாகி சாம்பலாகி கதற போகிறாங்கன்னு தெரியல. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைனே தீயாக இருக்குங்க. நாளைக்கு முழு லிரிக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, என்னென்ன அதில் பேச போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பாடல் மாதிரி எனக்கு தெரியல. இந்த டைட்டிலே டிவிக்கேக்காக பண்ண இன்னொரு ஒரு ஆந்தம் சாங் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் ப்ரோ பங்கமாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 லைனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பிம்பிள்ஸாக இருக்குது. அண்ட் அடுத்த லைன்ஸில் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. பட் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. 6:30 மணிக்கு நாளைக்கு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எந்த வேலையும் நான் வச்சுக்க போகிறதில்ல. ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேரே வரலாறு சாங்க்கு நம்ம நாளைக்கு ரியாக்ஷன் பண்ணுறோம். வேறு லெவலுங்க, பங்கம் பண்ணிட்டாப்புல, அல்டிமேட்டாக இருக்குது. அனிருத் அல்டிமேட்டுங்க. எனக்கு என்னென்னா கொஞ்சோண்டு தான் கேட்டேன், பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீலே சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா இது போஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. எங்கே இந்த அனிருத் எடுத்தார், இதோட காப்பி அதோட காப்பி, சரிப்பா என்ன காப்பி டீ வேணால் இருக்கட்டும், ஜனநாயகரை நாங்கள் கொண்டாடுவோம். அது உறுதி உறுதி உறுதி. அவர் தான். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் பங்கமாக இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஐம் சாரி, கொஞ்சம் டிலேவாக போடுறதால அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என் கண்ணை பார்த்தாலே தெரியுதில்ல, அப்படியே ரொம்ப பேஷண்ட் மாதிரி இருக்கேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். இப்போ கூட இந்த வீடியோ பண்ணது உங்களுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.